ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாஷா அல்லா வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பருப்பே இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு சாம்பார் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 5-6 வெங்காயம், ஒரு பெரிய பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாங்க. இதை 3த்தையும் கட் பண்ணி ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளுங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கரை மூடி அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கிடுங்க. ஆறினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லாவே வெந்திருக்கும். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச வெங்காயம், தக்காளி தண்ணி இருக்கட்டும், தேவைப்படும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. 5-6 பூண்டு பல் சேர்த்து இதோட நசுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், தக்காளியை இதோட ஊற்றிக்கங்க. வேக வச்ச அந்த வெங்காயம், தக்காளி தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா, அது கூடயே இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதோட சேர்த்து ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இட்லி மாவுங்க. இதில் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா இடைவிடாமல் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான கமகமக்கும் சாம்பார் ரெடிங்க. இதை மல்லித்தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட சூடான இட்லி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி பிடிக்காதவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தோசை ஊற்றி கொடுத்து அதோடு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரையும் ஊற்றி கொடுத்து சாப்பிட சொன்னேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த சாம்பார் நல்லா இருந்துச்சா இல்லையாண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே.